வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல தமிழ் சமையல் மதுரையில நம்ம இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு பச்சை பயிர் பயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயிர் என்றவுடன் நினைவுக்கு வருவது பச்சை பயிர்தான். பச்சை பயிரில் பொட்டாசியம், நார்ச்சத்து, மெக்னீசியம் உள்ளதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும், கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும். 202 கிராம் வேக வைத்த பச்சை பயிர் கலோரிகள் 212, கொழுப்பு 0.8 கிராம், புரதச்சத்து 14.2 கிராம், கார்போஹைட்ரேட் 38.7 கிராம், நார்ச்சத்து 15.4 கிராம், மக்னீசியம் 30%, மெக்னீசியம் 24%, வைட்டமின் பி1 22%, பாஸ்பரஸ் 20%, இரும்புச்சத்து 16%, தாமிரம் 16%, பொட்டாசியம் 15%, துத்தநாகம் 11% உள்ளது. முளைக்கட்டிய பச்சை பயிரை உட்கொள்வது செரிமானம், கல்லீரல் நோய் எதிர்ப்பு சக்தி, வைரஸ் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பெரிதும் உதவுகிறது. நினைவு திறன் குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு உணவில் பச்சை பயிர் வல்லாரை கீரையுடன் சேர்த்து கொடுப்பதால் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்ய உதவுகிறது. கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளுக்கு இந்த பச்சை பயிரை கொடுப்பதன் மூலம் ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்க உதவுகிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பச்சை பயிர் சிறந்த உணவாக உள்ளது. பச்சை பயிரை மாவு போன்ற அரைத்து சீவக்காய் போல் தலையில் தேய்த்து குளிப்பதால் முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். பச்சை பயிர் டெய்லி சிறிதளவு சேர்த்து கொண்டு வரும்போது உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து மற்றும் இரத்த சோகையில் இருந்து விடுபடலாம். தினமும் பச்சை பயிரை உணவில் சேர்த்து வருவதன் மூலம் சரும புற்றுநோய்கள் ஏற்படுவதை முற்றிலுமாக தடுக்கலாம். பச்சை பயிரை வேக வைத்து கடுகு, சின்ன வெங்காயம் தாளித்து உப்பு சேர்த்து சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்ள கூட்டாகவும் பயன்படுத்தலாம். இதுவும் மிகவும் சத்தானது. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க.